வணக்கம். நான் சித்ரா லிங்கேஸ்வரன். சித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெய்லரிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் என்ற நிறுவனத்தை கடந்த 18 ஆண்டுகளா நடத்திட்டு இருக்கேன். தையல் மற்றும் கைவினை பொருட்கள் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன். 1000 விதமான கைத்தொழில், அதாவது தையல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் ஆடைகள், பெண்கள் ஆடைகள், குழந்தைகள் ஆடைகள், வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வகையான தையல்கள் மற்றும் டெய்லரிங் எம்ப்ராய்டரியில பார்த்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி, லிக்விட் எம்ப்ராய்டரி, ஜூட் பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா துணியை தைக்கிற பைகள், அதையும் பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கிற பொருட்கள், பீட்ஸ் ஒர்க் எடுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்ஸில் எல்லா வகையான பெயிண்டிங்ஸு, கிளாஸ் பெயிண்டிங்கு, காஃபி பெயிண்டிங்கு, மியூரல் ஆர்ட்டு, டெக்கோ பேஜு, இது சாஃப்ட் பெஸ்கோ, இது எல்லாமும் எடுத்துகிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸ், அதாவது பொம்பளை பிள்ளைங்க அவங்களே செஞ்சு போட்டுக்கணும்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி ஜுவல்லரிஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஜுவல்லரி, கிறிஸ்டல் ஜுவல்லரி, குந்தன் ஜுவல்லரி, சில்க் த்ரெட் ஜுவல்லரி, ஜூட் ஜுவல்லரி, அப்புறம் டெரகோட்டா ஜுவல்லரி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ட்ரெண்டிங் ஜுவல்லரியும் சொல்லி கொடுக்குறேங்க. இது மட்டும் இல்லை, பெர்ஃப்யூம் மேக்கிங், அதாவது நம்மளை அலங்கரிச்சுக்கிற எல்லா விதமான பொருட்களான பர்ஃப்யூம் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கேண்டில் மேக்கிங்கு, இது எல்லாமே உபயோகப்படுத்துகிற பொருட்கள் தாங்க. இது மூலயமா நம்ம வருமானத்தையும் ஈட்டிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஐஸ்கிரீம் மேக்கிங்கு, சாக்லேட் மேக்கிங், அதாவது இப்போ நம்ம பெரியவங்க கிளாஸ்க்கு வராங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஒரு கிளாஸுக்கு போகிறேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து உனக்கு சொல்லித்தரேன். அதுக்காகவே சாக்லேட் மேக்கிங், ஐஸ்கிரீம் மேக்கிங்கு, ஜாம் மேக்கிங்கு, ஜூஸஸ் மேக்கிங்கு, இது எல்லாமும் எடுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிறைய பேரால வந்து கற்றுக்க முடியாது, அவங்க இடத்துல இருந்தே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னை கேட்டிங்கன்னா அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண தயாரிங்க. அதே மாதிரி டைரக்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலயே ஒரு 10 பேர் 20 பேரை கூப்பிட்டீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கும் வந்து எடுத்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லைங்க, வீடியோ கால், அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், அதுவும் நான் எடுத்து கொடுக்குறேன். ஆல் ஓவர் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கேன். என்னோட இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு நான் ISO வாங்கியிருக்கேன். வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட்டை வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் வந்து அதாவது ரெகக்னேஷனோட பண்ணணும். இங்கே வந்து கற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப எல்லாராலையும் சாதிக்க முடியும். அதாவது வேலை இல்லை, நான் வந்து எங்கேயாவது வேலை போய் தான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறது இல்லாமல் வீட்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 3 மணி நேரமோ ஒரு 4 மணி நேரமோ அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கைத்தொழிலை கற்றுக்கிட்டு எப்படி சம்பாதிக்கணுங்கிற எல்லா யுக்திகளும், அதாவது எப்படி வியாபாரம் பண்ணணும், ஒரு ஸ்டார்னா அது எப்படி பேசணும், எப்படி சேல் பண்ணணும், வியாபாரத்துக்கு எப்படி அடுத்தவங்களை அணுகணும், கடை வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற எல்லா விஷயங்களுமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் எல்லா ஊர்களுக்கும் சென்று வகுப்புகள் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா நாளையும் சென்னையை நோக்கி வர முடியாது. சரி, நம்மளால முடியும்ல, ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாங்க, நம்ம அங்கே போய் எடுக்கணும்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா என்னோட இலங்கை பயணம், அதாவது இலங்கையில் நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், அதோட கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல போய் எடுத்தேன். இந்த மாதிரி இது வந்து பாண்டிச்சேரியில எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே சென்று, அதாவது உங்க ஊர்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஊர்ல வந்து நான் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். இது பாத்தீங்கன்னா இங்கேயே எடுத்ததுதான். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா குன்னூர்ல எடுத்த கிளாஸ். இது பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எடுத்தது. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் என்னை நோக்கி வர முடியாது, என்னால ஒருத்தரால டிராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இவங்க பாத்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மூலியமா தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்னோட அம்மா, இவர் என்னோட அப்பா, இது எங்க அண்ணன், இதுவும் எங்க அண்ணன்,
2 அண்ணன், என் ஹஸ்பண்ட், என் பையன். நான் இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாருமே எனக்கு இந்த டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா நான் 2003 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 1998 கத்துக்கிட்டு இருக்கேன். அன்னிலேருந்து என்ன விஷயம்னா நான் கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மை ட்ரீம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல தான் சேவ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட ட்ரீம் என்னோட இன்ஸ்டிடியூட். என்னோட ட்ரீம்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டிஸ்பிளே வச்சிருக்கேன். அதாவது பீட்ஸ் ஒர்க்னா என்னென்ன இருக்கு, அதே மாதிரி ஜுவல்லரிஸ் என்னென்ன இருக்கு, பேப்பர் கிராஃப்ட் என்னென்ன இருக்கு, எம்ப்ராய்டரி என்னென்ன இருக்கு, கோல்டன் ட்ரீஸ்னா என்ன, ஃபவுண்டெயின்னா என்ன, மேக்ரமி ஒர்க்னா என்ன, குஷன் பில்லோனா என்ன, சாஃப்ட் டாய்ஸ்னா என்ன, உல்லன் ஒர்க்ல என்னென்ன இருக்கு, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் என்னென்ன இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும், கிளாத் பேக்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும், ஒயர் பேக்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும். ஒயர் பேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, அதாவது சும்மா கிஃப்டா டிஸ்பிளே மட்டும் வைக்கிற மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு. கிளே பெயிண்டிங்லயே பாத்தீங்கன்னா பாட்ல பண்றது, பிவிசி பைப்ல பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாயில் பெயிண்டிங் இருக்கு, போர்டு பெயிண்டிங் இருக்கு, நேல் என்லார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு, கிளாத்தை வச்சு பண்ற பெயிண்டிங்ஸ் இருக்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்கு, மிஷின் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஃபாயில் பெயிண்டிங் இருக்கு, ஆயில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி பண்றது இருக்கு, அதே மாதிரி கிளாஸை யூஸ் பண்ணி பண்ற பெயிண்டிங் இருக்கு, காஃபி பெயிண்டிங் இருக்கு, காஃபி மியூரல் இருக்கு, ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு, கிளாஸ் பெயிண்டிங்லயே குட்டி குட்டி கிளாஸ் பீசஸ் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு, அதே மாதிரி ஃபேஸ் மிரர்ல மியூரல் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு, ஆயில் பெயிண்ட். இதெல்லாம் நான் வாங்கின அவார்ட்ஸ். அதாவது நான் பண்ற சர்வீஸுக்கு எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமா கொடுக்கிற பயிற்சிக்கு ஒரு அங்கீகாரமா எனக்கு என்னோட சாட்டிஸ்பேக்ஷனுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டியூட்டுக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எனக்கு ப்ரௌடா ஃபீல் பண்றேன். பிகாஸ் நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இந்த அவார்ட்ஸை பார்க்க எனக்கு தோன்ற விஷயங்கள். நன்றி.